நீ போ. என்னாச்சு? ஒரு பொண்ணு கைய பிடிச்சா வெக்கமா இருக்கா? நிதிஷ், ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது, இது பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. நான் வரமாட்டேன். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. என் கூட வாயேன். கர்ப்பான்னு சாக்கு சொல்லிட்டு வந்ததுனால தான் உன் கூட கொஞ்ச நேரமாச்சும் இருக்க முடியுது. வா. பயமா இருக்கு நிதிஷ். அட வா போலாம். பாரேன், கிளைமேட் எவ்வளோ நல்லா இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்லை, நீ சும்மா பயப்படாத. ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. வீட்டுக்கு போலாம். போகலாம். கொஞ்சம் இரு, என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். இஷா, பாவிக் எங்க? பாவிக், அவனை பத்தி எல்லாம் கேட்காத. அவன் கேரக்டர் ரொம்ப மோசம். ஹே பாவிக், இங்க பாரு, நான் ஒரு ரீல் பண்ணிருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்குனா? இத பாரு, இதுவும் அழகா இருக்கா? அட எங்க கவனிக்கிற? நான் பாக்குறேனே. இங்க பார்த்தனே. இங்க தான் பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் ஏன் அவளே பாக்குற? இவ ரொம்ப தப்பான பொண்ணு. இஷா, இவளை பார்த்து நீ பொறாம தான் படணும். ஏன்னா இவ வித்தியாசமானவ. எப்போ சுந்தர்வாடிக்கு வந்தாலோ அன்னையிலிருந்து இந்த ஊரே பிரகாசமா இருக்கு. தள்ளிப்போ. தித்தலி. நிஷா, உன் பாய் ஃப்ரெண்ட கவனி, இல்லனா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துருவான். தித்தலி தித்தலி. அம்மா இப்போ வீட்ல இல்ல, நீங்க அப்புறமா வாங்க. கர்ப்பாக்காக ட்ரெஸ் மெஷர்மென்ட் கொடுக்கணும். அவங்க என்ன இன்னைக்கு தான் வர சொல்லிருந்தாங்க. ஜிக்னேஷ், ப்ளீஸ் ட்ரை. இல்ல, மம்மி தான் அளவெடுப்பாங்க. கொமோத், எனக்கு மெஷர்மெண்ட் ஏன்டா உன் கை நடுங்குது? கொஞ்சம் இருப்பா, நானே எடுக்கிறேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அவன் சின்ன பையன்மா, இப்பதான் கத்துக்கிறான். நானே எடுத்துறேன். அதான் கையெல்லாம் உதறுதுமா. நல்ல பையன்தான் அவன், சீக்கிரமா வேலையை கத்துப்பான். புரியுதா? அட என்ன பேசுறீங்க? அவளை தொட்டு அளவு எடுக்கணும் அதானே? அட என்கிட்ட அனுப்பி வைங்க. அளவு மட்டும் இல்ல, லெகங்கா போடவும் கத்து கொடுத்துருவேன். நாயே, இங்க இருந்து போடா. என் கடை முன்னாடி உன்னை பார்த்த செருப்பாலேயே அடிப்பேன், பாத்துக்கோ. கிளம்புடா, இங்க இருந்து கிளம்பு. இஷா, அபி உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட். அவன் எங்கன்னு உனக்கு தெரியாதா? நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? உனக்கு என்ன பணம் வேணுமா? இங்க பாரு, 500 ரூபாய் கூட நாளைக்கே கொடுத்துடுறேன். வாங்குனா நீ திருப்பி தரமாட்ட. மரியாதை இங்க இருந்து போயிடு. தித்திலியை இந்த மாதிரி இறக்கம் இல்லாம கொன்னுட்டு யார் இப்படி போட்டாங்களோ? சுத்தி ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. என் பேத்தியை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க பாருங்க சார். அவ தாண்டிய ஆட்டம் ஆடதான் சார் போயிருந்தான். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு சார் தெரியும்? அவ இந்த இடத்துக்கு எப்படி வந்தா? இங்க பகல்லையே யாருமே வரமாட்டாங்க சார். பெரியவரே, இப்படி இந்த வீட்ல என்ன இருக்கு? யாராவது இந்த வீட்ல எப்பயாவது பேய் நடமாடுறதையோ யாராவது நடக்கிறதையோ பாத்துருக்காங்களா? ஆமா மேடம், இங்க வந்து முன்னாடி ஒரு பொம்பளை இருந்தா இல்ல? ஒரு நாள் வீட்ல தீ பிடிச்சிருச்சு. மொத்த வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அந்த பொம்பளையும் தான். அன்னைக்கு அப்புறம் இந்த வீட்ல இருந்து விசித்திரமான குரல்லாம் கேக்கும். உள்ள யாரெல்லாம் போனாங்களோ அவங்க திரும்பி வெளியில வந்ததே இல்ல. அப்படியா? தித்திலிக்கு அப்புறம் இவங்க 2 பேர் கூட தான் போயிருக்காங்க. இவங்கள எதுவும் பண்ணலையே. இவங்களோட ஃப்ரெண்டா? மேடம், இவ என் சின்ன தங்கச்சி சத்யா. இவங்க என் அண்ணி. வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க. இங்க பேயெல்லாம் இல்ல. ஊர்க்காரங்களை பயமுறுத்த இந்த மாதிரி பொருளிய கிளப்பியிருக்காங்க. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அப்படியா? அப்ப நீங்க ஏன் உள்ள போகல? மத்தவங்கள மாதிரியே நீங்க ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? சுந்தர்வாடியே இங்க பேய் இருக்குன்னு சொல்லுது, ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இன்ட்ரெஸ்டிங். இவன் என் பையன் ஜிக்னேஷ். இவன் பயந்து போயிருக்கான். திட்லியோட மரணம் இவனை பாதிச்சிருக்கு. உனக்கு தித்திலிய தெரியுமா? மேடம், எங்க எல்லாருக்குமே தெரியும். துணி தைச்சுக்க எங்க கடைக்கு தான் வருவா. முந்தானேத்தும் வந்திருந்தா அளவு கொடுக்கறதுக்காக. சரி, நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். இங்க இருந்து யாரும் எங்கேயும் போக கூடாது. விசாரணை முழுசா முடியற வரைக்கும் யாரும் அசைய கூடாது. மேடம், என் ஜிகு இருக்கான்ல, அவன் பயந்து போயிருக்கான். இவனை நான் கூட்டிட்டு போயிடுறேன். இவன் சின்ன பையன். நான் போறேன். என்ன பண்ற? கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, இங்க வாயேன். என்னாச்சு? ஏதாவது பேசுனா உன்னை சந்தேகப்படுவாங்க. வாயை மூடு. தித்திலி கர்ப்பாவை விட்டுட்டு இங்க எதுக்காக சார் வந்தா? இங்க இன்னொரு கேள்வியும் இருக்கு வினோத். இந்த பொண்ணு இந்த பேய் வீட்டுக்கு தனியா வந்திருப்பாளா என்ன? இல்ல இவளை யாராவது கூட்டு வந்திருப்பாங்களா? சரி, நேத்து ராத்திரி கர்ப்பா போயிருந்தால? சார். அங்க எத்தனை மணி வரைக்கும் இருந்திருக்கா? அங்க என்ன நடந்தது? அதை கர்வால இருந்தவங்களை கேட்டு பார்க்கலாம். நீங்க தையல் கடை வச்சிருக்கீங்களா? ஆமா சார், தித்திலி எங்களோட கஸ்டமர். ஒரு 10 வருஷமா நீங்க இங்க வேலை பார்க்குறீங்கல்ல? ஆமாம் சார். நேத்து அந்த பொண்ணு கர்வால இருந்ததா நீங்க சொன்னீங்கல்ல? ஐ மீன், எவ்வளோ நேரம் இருந்தா? ஒரு 12 மணிக்கு அவ அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஹலோ, என்னாச்சு? நீ அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? சரி, நான் வரேன். சரி, அவ யார்கிட்ட ஃபோனில் கோவமா பேசிட்டு இருந்தா? யாராவது அவளை ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை அவளுக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல சார், அதெல்லாம் பார்க்கல. ஆமா, நீ ஏன் பயந்து போயிருக்க? உனக்கு ஏதாவது தெரியுமா? அவளை யாராவது ஃபாலோ பண்ணாங்களா? ஏதாவது தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லு. இல்ல சார், அன்னைக்கு அவன் ஃபுல்லா ஏன் கூட தான் இருந்தான். நான் என்ன பார்த்தேன்னா அதான் அவனுக்கும் தெரியும். நீங்க இவனை கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. சின்ன பையன் பயந்துருவான். எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. நேத்து யாராவது இந்த பக்கமா வந்திருந்தாங்களா? நீங்க யாராவது வந்தீங்கன்னா மறைக்காம சொல்லுங்க. இல்ல உங்களோட மொபைல் போன் எங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். சார், நானும் ஜிபு அண்ணாவும் இந்த வழியாத்தான் போனோம். நீ யாருமா? நூத்தன். நூத்தன் என்ன டைம்ல பார்த்த? ஒரு 12:30 மணி இருக்கும். அப்புறம் தர்ஷா சித்தி தான் ஜிகுவை விட்டுட்டு வர சொல்லி என்னை அனுப்புனாங்க. ஆமா, நீ ஏன் இந்த வழியா போன? என் வீட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு.
ஏய் நூதன், ஜிகு உன்னை வீட்ல தானே விட வந்தான், அவனையே மாட்டி விடுறியா ஒரு நீ? நிமிஷம். ஏய் தம்பி, நீ யாரை பார்த்தன்னு சொல்லு. இல்ல சார், அவன் சும்மா இங்க இருந்து போனா, அவன் எதுவும் பார்க்கல, அவனுக்கு எதுவும் தெரியாது. சரி, இந்த விஷயத்தை ஜிக்னேஷ் சொல்லட்டும். ஜிக்னேஷ் சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது சார். மம்மி, எனக்கு எதுவுமே தெரியாது சார். தித்திலியோட பாடிக்கு பக்கத்துல எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க எல்லாரோடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எடுத்து நாங்க மேட்ச் பண்ணுவோம். உங்கள யாருக்காவது தித்திலிய பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பட்டு இருந்தது, அதனால ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. எல்லாரும் இங்க வாங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. எங்க ஃபாரன்சிக் டீம் உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுப்பாங்க. அவங்க கேட்கும்போது நீங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும், ஓகே? வினோத் சார், ஜிக்னேஷ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. ஏய் ஒரு நிமிஷம், எதுக்கு இவனை கூட்டு போற? இவன் ஏதாவது பண்ணனா என்ன? இவன் நூத்தனை விட தானே போனா. அந்த நூத்தனாவது கொஞ்சமாவது பேசினா, இவன் என்னத்த பேசினா? இவன் எதையும் மறைக்கிறான். சார், விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போறேன். வினோத், இல்ல இங்க பாருங்க, அவனை விட்டுருங்க. கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு தெரியாது, விடுங்க. இவனை எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? அவன் தான் முக்கியமான சார். விட்டுருங்க சார் இவனை. சரி, இவனை விடுங்க. இவனை விடுங்க. அவனை விடுங்க. அவனை விடுங்க. அவனை விடுங்க. சொல்றேன்ல. ஜிகு விடுங்க. ஜிகு, நீ கவலைப்படாத. அம்மா ஸ்டேஷனுக்கு வர, நீ கவலைப்படாத. சரியா? வண்டி எடு. என்ன விடுங்க. ஜிகு என்ன விடுங்க. நான் ஜிகு கிட்ட போகணும். என்ன விடுங்க ஜிகு. ஜிகு. இது ஒன்றும் கிரைம் கதை இல்ல. ஒரு உறவு, ஒரு நட்பு, இல்லனா அதை விட மேலான ஒண்ணு இருக்கு. அதுதான் மனித வெறுப்பின் கதை. தாண்டியா விளையாடிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட. இது ஒன்னும் ஆக்சிடென்ட் இல்ல. இவளுடைய மரணம் பல முகங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஓபனா காட்டிடுச்சு. இந்த கொலையோட அவங்க சம்பந்தப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சந்தேகங்கள் ஒவ்வொரு பேரை சொல்லுச்சு, புது புது பாதைகளை காட்டிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மை நிலவரம் தான் என்ன? ஹலோ ஹலோ பாவிக், போலீஸ் உன் வீட்டு பக்கம் தான் வராங்க. பாவிக்,
சார் 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 தரம் போ, இவன் வீட்டை போய் செக் பண்ணு. சார் சார் நீங்க எங்க வீட்ல என்ன தேடுறீங்க? ஒன்னும் தெரியாத என் பையனை பிடிச்சிட்டு போயிட்டீங்க சார். சார் என் பையன் எதுவும் பண்ணல சார். சார் உங்க ஜிகு எதுவுமே பண்ணல, அவன் வந்துருவான், கவலைப்படாத. சார் இங்க பாருங்க, என் பையன் அடுத்தவங்கள மாதிரி கிடையாது. அவன் அங்க தனியா இருந்தா ஏதாவது பண்ணிப்பான் சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்ன சார்? சார் சார் சொல்லுங்க, கேக்குறேன். சார் உங்களுக்கு ஏதாவது, சார் கேளுங்க சார், உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா சார்? என்கிட்ட ஏங்க, உங்க நடவடிக்கையை பார்க்கும் போதே தெரியுது, உங்க ஜிக்னேஷ்க்கும் இந்த கொலைக்கும் ஏதோ கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. நீங்களும் அதுல கூட்டாளி தான். சார் சார் என் ஜிகு வாய மூடு, மாட்டிக்காத. சார் இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நீங்க இவள மன்னிச்சிடுங்க. நீங்க விசாரணையை நடத்துங்க. நீ பேச பேச ஜிக்னேஷ் அங்க மாட்டிப்பான். தயவு செஞ்சு வாய மூடு. சார் இங்க பாருங்க. கிதிலி மர்டர்ல உங்க கை இருக்கு இல்லையா? நீங்க 2 பேரும் தானே சேர்ந்து அவளை கொலை பண்ணீங்க? சொல்லு. நான் ஒண்ணுமே பண்ணல சார். பொய் சொல்றியா? உன் வீட்டுல கிடைச்ச டவல்ல அவளோட ரத்தம் இருந்தது. நீ போலீஸ பார்த்தது ஓடுன. ஜிக்னேஷ், உன் வீட்டுல இருந்த கல்லுல அவளோட ரத்தம் இருக்கு. அதான் மர்டரோட வெப்பனா? உண்மையை சொல்லு. அவளை ஏன் கொன்னீங்க? சார் எனக்கு எதுவும் தெரியாது. என் வீட்டுல எப்படி வந்ததோ, நான் தித்திலிய பார்க்க கூட இல்ல. அந்த பேய் வீட்டுக்கு இரவு நேரத்துல கூட இல்ல, பகல் நேரத்துலயும் நான் போக மாட்டேன் சார். அம்மா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். சார் நூப்புற வீட்டுல டிராப் பண்ணதும் போனை எதுக்காக ஆஃப் பண்ண? சார் பேட்டரி லோவா இருந்துச்சு சார். சார் ஒரு நிமிஷம் சார், அவன் கரெக்டா தான் சொல்றான். போன்ல பேட்டரி லோவா இருந்ததுனால தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கஸ்டடியில போட்ட பிறகு நான் தான் ஆன் பண்ணேன். உண்மையை சொல்லாத வரைக்கும் 2 பேரையும் நல்லா கவனிங்க. சொல்லு, சொல்றா, சொல்லு. நீயா? நீ எங்கன பண்ற? இங்க பாரு நிஷா, எனக்கு பணம் தேவையா இருக்கு. கொஞ்சம் கிடைச்சா கூட பரவாயில்ல. இங்க பாரு, பணம் கிடைச்ச உடனே நான் திருப்பி தந்துடுறேன். இந்தா பண்ணு. இங்க பாரு, எனக்கு போன் எல்லாம் பண்ணாத. இந்த மாதிரி பார்க்கவும் வராத. போலீஸ் எல்லாரையும் கண்காணிப்பாங்க. நீ இங்க இருந்து போ. எங்கம்மா போற? சார் சரி, என் பையன் ஜிகு சார், அவனை ஒரு தடவை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. பகல்லையே பல தடவை வந்த, ஒரே ஒரு தடவை சார் ப்ளீஸ் சார். பெரிய ஐயாவை பார்க்கணும். புரியாதம்மா உனக்கு? போமா, இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார். சார் கால் ரெக்கார்ட்ஸ்ல பார்த்த பாவிக் தித்திலிக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஆனா தித்திலி அந்த மெசேஜுக்கு ரிப்ளையே பண்ணல. ஜிக்னேஷை பொறுத்த வரைக்கும் தித்திலியோட நம்பர் அவன்கிட்ட இல்ல. அதோட அவன் போன்ல பேசின மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. தாண்டியா விளையாடும் போது தித்திலி ஒரு பையனை பார்க்க போறதா குமுத் சொன்னான்ல, அவன் பேர் ரோஷன். உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னல, எனக்கு உன் கூட எந்த உறவும் வேணாம். நில்லு, இங்கேயே நில்லு. இந்த ரோஷன் மும்பையை சேர்ந்தவன். அவன் தித்திலிக்கு நிறைய கால்ஸும் மெசேஜஸும் பண்ணிருக்கான். அவனோட போன் லொகேஷனை செக் பண்ணும்போது கொலை நடந்த அன்னைக்கு ரோஷன் ஊர்ல இருந்திருக்கான். கித்திலியோட தாத்தா கூட சொன்னாரு, கித்திலி வந்து மும்பைல தங்கி இருந்தாலாம். அங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா. ரீசெண்டா தான் வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கா. அவங்களுக்கும் அந்த ரோஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ரோஷனா? அவ இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டானா? யார் அந்த ரோஷன்?
வெளியூர்ல தித்திலியோட பாஸ் கல்யாணமானவன் தான் சார். இவளுக்கு ஆசை காட்டி இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தான். இவளுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் இவ வேண்டான்னு மறுத்துட்டா சார். அப்புறம் வேலையை விட்டுட்டு இங்கேயே வந்துட்டா. இந்த ரோஷன் தான் மரணத்துக்கு காரணமா இருக்கணும் சார். இல்லைன்னா அவளை தேடி எதுக்காக இவ்வளவு தூரம் வரணும்? இதுக்கு ரோஷன் தான் பதில் சொல்லணும். உனக்கு என்ன பைத்தியமா? நீ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் உறவு வேணாம்ல? ஆ சரி வேண்டாம், பரவாயில்ல. ஆனா எனக்கு உன் கூட உறவு வச்சுக்கணும். தித்லியோட மரணத்துல பல பேர் சந்தேகங்கிற வலையில மாட்டினாங்க. ஐஷா, பாவிக், ரோஷன் அண்ட் ஜிக்னேஷ் எல்லார் பின்னாடியும் ஒரு ரகசியம் இருந்துச்சு. அது கொலையோட சம்பந்தப்பட்டு இருந்துச்சு. போலீஸ் ஆவலா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஒண்ணு கையில வந்தாதான் அவங்களால உண்மையை கண்டறிய முடியும். கொலைக்கான விடை தேவையில்லையா? ரோஷனை மும்பைல இருந்து இங்க தூக்கிட்டு வாங்க. ஓகே சார். வினோத் சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கர்பா ரெட் வீடியோ வந்தாச்சு. ஆச்சரியப்படும்படியான ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஜிகு எதுவும் பண்ணல. அப்புறம் ஏன் அவனை பிடிச்சிட்டு போனாங்க? ஜிகுவை வெளியே எடுக்கணும். ஜிகு எதுவும் பண்ணல. சார், இந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா தித்திலியோட மரணம் இரவு 1 மணில இருந்து 3 மணிக்குள்ள நடந்திருக்கு. அதோட நீங்க பார்த்த மாதிரி அவங்க உடம்புல எந்த ஒரு தாக்குதலும் தெரிய வரல. பின்னாடி தலையில அடிபட்டிருக்கலையா, அது ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்டால அவங்களை அடிச்சிருக்காங்க. ஒரு கல் ஜிக்னேஷோட வீட்ல கிடைச்சது. அதால தான் அந்த பொண்ணு அடிச்சிருப்பாங்களா? இருக்கலாம் சார், பட் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் வர கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்ட் அந்த கல்லுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே கிளியரா கிடைக்கல. எல்லாமே மங்கலா இருக்கு. அதனால காரணம் என்ன வேணா இருக்கலாம். கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம், அது அழிஞ்சும் போயிருக்கலாம், இல்ல அவன் கை வேர்த்து இருக்கலாம். இன்னொன்னு, ரைட் ஹேண்ட் அடையாளம். இது கிரைம் சீன்ல கிடைச்சது ஃபுல் ரத்தமா இருக்கு. இது உங்களுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்க ஒருத்தனுடைய ஃபிங்கர் பிரிண்ட். ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அவன் யாரு? பாவிக். இது பாவிக்குடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். பாவிக்கோட ரூம்ல இருந்த டவல்ல கித்திலியோட ரத்த கரை இருந்தது. கிரைம் சீன்லயும் பாபியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சார், அப்போ பாவிக் தான் கொலை பண்ணியிருக்கானா? அப்புறம் ஜிக்னேஷோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கல்ல ஜிக்னேஷ் வீட்டில் மறைச்சிருக்கான். அப்பதான் நம்ம சந்தேகப்படுவோம்ல. எந்த ஒரு முடிவையும் டக்குன்னு எடுத்துறாத வினோத். நான் கர்வா நைட்டோட வீடியோ பார்க்கணும். எஸ் சார். சார், 1:15 மணிக்கு தர்ஷா ஜிக்னேஷ் கிட்ட ஏதோ சொன்னான். அப்புறம் ஜிக்னேஷ் நூத்தன் அங்கிருந்து போயிட்டாங்க. பாவிக் 2:10க்கு அங்கிருந்து கிளம்புனா. பின்னாடியே அந்த இஷாவும் போயிருக்கா. இங்க பாருங்க சார், அங்க பாவிக்கும் தித்திலிக்கும் நடுவுல ஏதோ நடந்திருக்கு. தித்திலி பாவிக்க அரைஞ்சிருக்கா. சார், இந்த சம்பவங்களை பார்க்கும்போது தித்திலி வந்து மறுத்ததுனால அண்ட் அவனை போய் அரைஞ்சதுனால அவன் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அதோட வீடியோல ஒன்னு கிளியரா தெரியுது. ஜிக்னேஷ் அவ வெளியில போறத பார்க்கவே இல்ல. அவன் உண்மையிலேயே அவங்க அம்மா சொன்னதுனால நூத்தன் கூட வீட்டுக்கு போயிருக்கான். வினோத், இந்த கர்வா வீடியோவை உடனடியா எனக்கும் ஃபார்வர்ட் பண்ணு. புரிஞ்சுதா? சார் சார் சார், நான் என் பையனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவன் ஒன்றும் பண்ணல. அவனை விட்டுடுங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றதுனால தான் விட முடியாது. ஏன் விட முடியாது? சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் பையன் எதுவுமே பண்ணல. என் பையன் ஒரு குழந்தை மாதிரி. அவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவன் ஒரு அப்பாவி சார், அவனை விட்டுருங்க. இங்க பாருங்க, உங்க பையன் அப்பாவி எதுவும் பண்ணல. அப்ப கண்டிப்பா நாங்க அவனை விட்டுருவோம். அவனே வந்துருவான். இப்போதைக்கு எங்க டியூட்டியை செய்ய விடுங்க. இங்க இருந்து கிளம்புங்க. சார் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க மேடம், என்ன விடுங்க மேடம், என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. சார், என் பையனை விட மாட்டீங்களா? என் பையனை விட மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, என் பையனை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போதான் போறேன். நீங்க பாப்பீங்க. கர்பா நைட்ல 2:10க்கு நீ அங்கிருந்து கிளம்பியிருக்க. தித்திலி இறந்த நேரம் வந்து 1ல இருந்து 3க்கு நடுவுல. இப்ப சொல்லு, இதுக்கு நடுவுல நீ என்னெல்லாம் பண்ணியோ அத மரியாதையா சொல்லிடு, இல்லனா நீ செத்துடுவடா. பேசு. கித்திலி உன்னை அரைஞ்சால, அதுக்கு பழி வாங்க தானே நீ அவளை கொண்டு இருக்க. நான் சொன்னது கரெக்ட் தானே? டேய், உண்மையை சொன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா எங்க ஸ்டைல நாங்க காட்ட ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்ட. சரி, வாயை தோற. சார், ஆமாம், நான் பேய் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு என் கன்னத்தில் அரைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் புரியல. நான் என் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா திஷா எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா. அன்னைக்கு நான் அதிகமாக குடிச்சிருந்தேன்.
அதே போதையில் நான் அந்த வீட்டு டெரஸ்க்கு போனேன். நான் அங்கே போன உடனே மேலே போன உடனே நான் பார்த்தேன். தித்திலியோடைய ரத்தம் என் கையில் பட்டதுமே நான் அங்கேருந்து ஓடிட்டேன். நான் அதை க்ளீன் பண்ண நினச்சேன். நான் வண்டி எடுத்தேன். நான் அங்கேருந்து ஓடிட்டேன். நான் அவளை கொலை பண்ணல சார். நான் அவ கூட டேட்டுக்கு போக இருந்தேன். நான் எதுவும் பண்ணல சார். நான் ஒன்றும் பண்ணல சார். கதையை நல்லா சொல்ற, ஆனா உன்னோட கதைக்கு என் கார்டு போட்டாச்சு. வினோத், இவனை எழுதிட்டு போ. இவன் போதுன்னு சொன்னாலும் விட்டுறாத, நல்லா விருந்து கூட. சார் நான் ஒன்றும் பண்ணல சார். ஏண்டா என்ன தேடுற? அது ஒன்றும் இல்லை. நாளைக்கு இன்டர்வியூ. எனக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையா? அந்த டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கேன். என் நிலைமை அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் விளையாடுங்க, நான் வரேன். அட என்னக்கா இங்க இருக்க? என் கூட அங்க வா. அட கடவுளே, அன்னைக்கு அவன் தானே அங்கேருந்து கிளம்புனா. இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? என்ன பண்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். நான் கொலை பண்ணல சார். ரோஷன் சார் மும்பை இங்க வரத்துக்கு அடம் பிடிச்சான். அதான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். சரி, நேராவே விஷயத்துக்கு வர. அன்னைக்கு எதுக்காக அவளுக்கு ஃபோன் பண்ண? மர்டர் பண்றதுக்கா? சார் நான் அப்பத்துல இருந்து சொல்றேன், நான் தித்திலியை கொலை பண்ணல. நான் மனசார அவளை லவ் பண்ணேன். நான் அவளை மிரட்டி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். நான் அவ கூட குடும்பம் நடத்த ஆசைப்பட்டேன் சார். நீங்களே சொல்லுங்க, நான் எதுக்கு அவளை கொலை பண்ணணும்? கண்டுபிடிப்போம். ஐயா எப்ப வந்தாரு, எப்ப போனாரு? சுந்தர்வாடில இருந்து மும்பைக்கு வரதுக்கு எத்தனை செக் போஸ்ட் இருக்கோ அத்தனையும் பாருங்க. தகவலை கேதர் பண்ணுங்க. கித்திலி சாகறதுக்கு முன்னாடி கிளம்பினானா இல்ல அப்புறம் கிளம்பினானா? சார் சார் நான் மறுபடியும் சொல்றேன், நான் கொலை பண்ணல சார். சார் வினோத், ஒருவேளை இவன் உண்மையா தான் பேசுறான்னு நம்ம வச்சுக்கிட்டாலும், அப்போ அவ ரோஷனை பாக்குற வரைக்கும் உயிரோட இருந்திருக்கா. அவளுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அப்புறம் தான் நடந்திருக்கு. எஸ் சார், கூப்பிட்டீங்களா? இதை பாருங்க. கித்திலி கர்வா விளையாடுறா, கழுத்துல செயின் இருக்கு. அப்புறம் இங்க பாரு, கித்திலி பாடி கிடைச்சப்போ கழுத்துல செயினை காணும். பாவிக்கு எதிராக ஆதாரம் இருக்கிறது தெரியுது. ஒருவேளை இவங்க உண்மையை பேசலாம், நிரபராதியா இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, இதை வேற யாராவது பண்ணிருக்கலான்னு. சார், தங்க செயினுக்காக அந்த தித்திலியை போய் கொலை பண்ணுவாங்க? மேபி இருக்கலாம். ஏன்னா இந்த செயின் பாபி வீட்லயோ ஜிக்னேஷ் வீட்லயோ நமக்கு கிடைக்கல. ஸோ ஒருவேளை இது ராபரி கான் கேஸா கூட இருக்கலாம். ஒரு வேலை பண்ணு, பக்கத்துல இருக்கிற எல்லா கோல்டு கடைக்கும் இந்த போட்டோவை அனுப்பு. நம்ம ஆளுங்களையும் அனுப்பி வை. அங்க போய் அவங்க கடைக்கு வர ஒவ்வொருத்தரையும் நல்லா டீட்டெயிலா கவனிச்சு பார்க்க சொல்லு. திட்லி போட்டோவா? அப்படின்னா குமுதுக்கும் திட்லியை பிடிச்சிருந்ததா என்ன? அப்படின்னா இவன் தான் கொன்னு இருக்கணும். அதனாலதான் போட்டோவை கிழிச்சு வச்சிருக்கான். அப்படிதான் நடந்திருக்கணும். சார், செயின் விற்கிறதுக்காக ஜுவல்லரிக்கு கால் வந்திருக்கு. அந்த ஓனர் 2:30 மணிக்கு வர சொல்லியிருக்கான். சரி, வரட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம போயிடலாம். அவன் கண்டிப்பா அந்த பொண்ணை கொண்டு இருக்கலாம். சார் சார் சார், குமுத் தான் திட்லியை கொன்னு இருக்கான். என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இங்க பாருங்க. இது எங்க கிடைச்சது? குமுத் வீட்ல தான். கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணிருக்கணும். சார், அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஏன் ஜிகுவை விட்டுடுங்க. டைம் ஆயிடுச்சு, எந்த நேரத்துக்கு வேணாலும் வரலாம். அலர்ட்டாரு.
சார் அவன் வந்துட்டான். பாவிக், ஜிக்னேஷ், ரோஷனுக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை. அவங்கள உடனடியாக ரிலீஸ் பண்ண சொல்லிடு. ஓகே. இந்தா இங்க சைன் பண்ணு. நீயும் பண்ணு. ஆறு மாசத்துக்கு சுந்தர்வாடியை விட்டு வெளியே போக கூடாது, புரிஞ்சுதா? போங்க. நீயும் போ. சார், குபூத் இதெல்லாம் எப்படி தான் பண்ணான்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல சார். அந்த தித்திலியை அடையறதுக்காகவே இதெல்லாம் பண்ணானா இல்ல செயின் தேவையா இருந்ததா? ஏன்னா அதை வித்தா கொஞ்ச நாட்கள் ஜாலியா வாழலாம் இல்லையா? சார் இந்த கதை ஃபிட் ஆகலையே. ஏன்னா இது கதையே இல்லை. வேற ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. குபூத் கித்திலியோட பாடியை பார்த்துருக்கலாம். அவன் நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்ததுனால அவன் கித்திலி செயினை பார்த்ததும் பிடிங்கி இருப்பான். அப்புறம் அங்கிருந்து போயிருப்பான். இல்ல உண்மையிலேயே தித்திலியே கொலை பண்ணிருக்கணும். பாடியை மேல எடுத்துட்டு போயிருக்கணும். அப்புறம் செயினை திருடிட்டு ஓடி இருக்கணும். அப்புறம் அவன் அந்த கல்லை எடுத்துட்டு போய் ஜிக்னேஷ் வீட்டுல மறைச்சிருக்கான். ஆனா அவன் பாவிக் வீட்ல ஒளிச்சிருக்கலாம், இல்ல ஈஷா வீட்ல ஒளிச்சிருக்கலாம். பட் நோ, ஆனா வேணும்ட்டே ஜிக்னேஷ் வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கான். ஏன்னா ஜிகு பலவீனமானவன்னு அவனுக்கு தெரியும். அவனால தனியா டிஃபைன் பண்ண முடியாது. குபூத் இறந்துட்டான். ஆனா என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. வினோத் சார், இதை ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பு. நம்ம கவனிக்காத சில பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதில் இருக்கிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, என்ன? ஓகே சார், இன்னொரு பாடி கிடைச்சிருக்கு. வாட்? வினோத் சார், செங்கல் மேல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தாச்சு. சார், செயினோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்தாச்சு. நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட். மம்மி, மம்மி, ஏன் இன்னும் டாக்ஸி வரல? நமக்கு லேட் ஆகுதுல்ல? அமைதியாரு, உட்காரு. என்ன மம்மி? நீ சாப்பிடு. நீங்க சத்யாத்தை ஏன் முதல்ல அனுப்புனீங்க? சத்யா கண்டிப்பா போயாகணும். ஆமா, துரை எங்க கிளம்பிட்டாரு? இவன் எங்க போக தயாராயிட்டு இருக்கான்? எனக்கு சூடா டீயும் பிஸ்கெட்டும் கொண்டு வரவா? ஜெயில ரொம்ப நாளா எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டல, இப்ப கொண்டு வர. அத்தை சீக்கிரமா வாங்க. வரட்டா செல்லக்குட்டி. ஏய், கார சட்னி கொண்டு வா, இவனுக்கு பிடிக்கும். இப்பவே கொண்டு வர. நீ தித்திலிய கொலை பண்ணுவேன்னு போலீஸ்காரங்க எப்படி நினைச்சாங்க? மம்மி, நான் இதெல்லாம் பண்ணுவேனா? இறக்கமே இல்லாம ஒரு மனுஷனை எப்படிதான் கொலை பண்றாங்களோ? மம்மி யோசிங்களேன். முதல்ல இந்த மாதிரி செங்கலை தூக்கி தலை மேல இப்படி அடிக்கணும், அப்புறம் அப்படியே தோல்ல தூக்கணும், அப்புறம் பேய் வீட்டுக்குள்ள கொண்டு போகணும், படிக்கட்டு வழியா மேல போயிட்டு டெரஸ் மேல நிக்க வச்சிடணும். யார் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? நான் உங்களோட நேர்மையான பையன். நான் இப்படி இதெல்லாம் பண்ணுவேன். ஜிகு, குமுத் திட்லிய பின்னாடில இருந்து அடிச்சது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்புறம் தோல்ல தூக்கிட்டு படி வழியா மேல போனது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது மம்மி, நான் தப்பு பண்ணிட்டேன் மம்மி. என்னை காப்பாத்துங்க மம்மி. நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ திட்லிய என்ன பண்ண? ஏய் 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 நில்லு, ஏய் நில்லு. ஜிக்னேஷ், அட, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான்.
அவன் என் பாய் ஃப்ரெண்ட். அவன் எப்ப பாரு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் என்ன ஏமாத்திட்டான். எப்ப பாரு தொல்லை கொடுக்கறான். அந்த பாவிக் அவனும் டச் பண்றான், கண்டபடி பேசுறான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீயும் அப்படிதான் இருக்க. இல்ல நீ பாக்க அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா நீயும் என்ன பயன்படுத்திக்க பாக்குற இல்லையா? இதுக்கப்புறம் நீ மறுபடியும் என் கூட பேசக்கூடாது, சரியா? எங்க இருந்து போடா. அப்போ மம்மி எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் கீழே இருந்த செங்கலை தூக்கி நான் அவளை கொன்னுட்டேன். மம்மி அப்போ எனக்கு எதுவும் புரியல. நான் அவளை மேலே தூக்கிட்டு போய் டெரஸ்ல போட்டுட்டேன். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, அந்த வீட்டில் அங்க பேய் இருக்குல்ல, பேய் அது கொண்டு இருக்கும். மம்மி அந்த செங்கலையும் நான் எடுத்துட்டேன், வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டேன். யாருக்கும் கிடைக்காது. யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு. பாவிக்கும் குமுதும் அப்புறம்தான் அங்க போனாங்க. தேவையில்லாம மாட்டிக்கிட்டாங்க. உண்மையான குற்றவாளி என் ஜிகு தான். சரி, சந்திர எப்படி செத்தான்? உன் ஜிகு ஒரு புறம்போக்கு. என் பையன் நிரபராதி, அவன் எதுவும் பண்ணல. ஏய் நில்லு. நான் அவனை எங்க போற? உன் பையனை ஜெயில இருந்து விடுவிக்க போறியானே? கொலை பண்ண செங்கல் உன் ரூம்ல இருந்து கிடைச்சிருக்கு தெரியுமா? என்ன பண்ண போற? அதுக்கு அதாலெல்லாம் நிரூபணம் ஆகல. யார் வேணா கொண்டு வந்து வைக்கலாம். நீங்க எந்த போ. நில்லுன்னு சொல்றல. ஏய் கேளு, நானே பார்த்தேன், ஆதாரம் இருக்கு என்கிட்ட. ஏய் நாக்க அடக்கு. என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ போய் சொன்னா நான் அதை நம்பிடுவேனா? பைத்தியம் முடிச்சிருக்க உனக்கு. உன் பையனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கை நாசமாய் போயிருக்கு. நீ என்ன கவனிக்கவே மாட்டேங்கிற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நினைச்சு பாரு, உன் புருஷன் செத்தப்புறம் உன் கூடவே இருந்திருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்புறேன். ஆனா நீ பெத்த இந்த பையனால உன் கூட என்னால சேர முடியல. இப்பவாது சொல்லு. டேய் தள்ளி போடா. காலையிலேயே குடிச்சிட்டு வந்திருக்கியா? வாய்க்கு வந்ததை உளரல, உண்மையை தான் சொல்றேன். இங்க பாரு, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோயே, உன் பையன் தான் கொலைகாரன்னு போலீஸ்காரங்க கிட்ட நானே போய் உண்மையை சொல்லிடுவேன். என் பையன் கொலைகாரனா? ஆமா கொலைகாரன். என் பையன் கொலைகாரனா? ஆமா கொலைகாரன். அவன் பொய் சொல்றான்னு நினைச்சேன். அவன் உண்மையதான் சொன்னான். ஜிகு தான் தித்லிய கொலை பண்ணான். இவன் ஏன் ஜிகுவா இல்ல, இவன் அப்பாவோட ஜிகுவா இருந்துட்டான். இவன் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் என்ன அடிப்பான். ஆனா இவன் ஒரு பொண்ணைய இவன் கொலை பண்ணிட்டான். நான் நினைச்சே பார்க்கல என்னோட அழகான அன்பான ஜிகு இப்படி பண்ணிருப்பானா. நான் என் ஜிகுவை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டேன் சார். அதனால தண்டனைய நானே கொடுக்க வேண்டியதா இருந்தது. வினோத், பாடியை பிஎம்க்கு அனுப்பிடு. சித்தி, இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வா. இது கொலை இல்ல, இது தண்டனை. அன்னைக்கு ராத்திரி அம்மா பையன் தலையில கைய வச்சாங்க. அது ஆசீர்வாதம் இல்ல, அவனை நிரந்தரமா உறங்க வச்சது. பாவிக் தவறான நேரத்துல அந்த பேய் வீட்டுக்குள்ள இருந்தான். இதை தாண்டி இவங்க எந்த ஒரு தவறுமே செய்யல. ஆனா சந்தர் ஜிக்னேஷ் தித்திலிய கொலை பண்றத பார்த்திருக்கான். ஆனா அதை தர்ஷா ஏத்துக்க தயாராவே இல்ல. மனிதர்களுடைய எண்ணம் ரொம்பவே பயங்கரமான ஒண்ணு. எப்போ அந்த எண்ணங்கள் மேல முகம், கோபம், பயம் இதெல்லாம் அளவுக்கு மீறி வருதோ அப்போ மனிதனும் மிருகமா மாறுறான். கூடவே அம்மாவோட தாய்ப்பாசம் தலை தூக்கினா அந்த மிருகம் இன்னமும் பயங்கரமான ஒண்ணா மாறிடுது. இந்த மாதிரி காயப்பட்ட ஒரு மிருகம் தன்னுடைய மகனான ஜிக்னேஷை காப்பாத்துறதுக்காக சந்தரையே கொலை பண்றான். ஜிக்னேஷ் அந்த பொண்ணு தித்திலி கூட தவறு பண்றான். எப்போ தர்ஷாக்கு இந்த உண்மைகள் தெரிய வந்துச்சோ
எந்த பையனை காப்பாத்துறதுக்கு இவ சந்தரையே கொலை பண்ணாலோ உண்மைகள் தெரிஞ்ச உடனே தாம் பெத்த மகனையே அவ கொலை பண்ணிடுறா. ஜிக்னேஷுடைய அப்பாவித்தனம் மற்றும் தாயுடைய அந்த தாய் பாசமானது ஜிக்னேஷ மட்டும் இல்ல தர்ஷாவையும் ஒரு குற்றவாளியா இப்ப ஆக்கிடுச்சு. இது ஒரு பயங்கரமான குற்றத்தின் கதை மட்டும் இல்ல, இது ஒரு அம்மா வச்சிருக்கிற குருட்டுத்தனமான ஒரு தாய் பாசம் கூட நாம இப்ப சொல்லலாம். உண்மைக்கும் நியாயத்துக்கும் நடுவுல ஒரு சுவரா நின்னுச்சு. மோகம் என்னும் உறவை முறிச்சிட்டு கொலை கூட உதவியா நின்னுச்சு.